ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய உரப்படை. இது எப்படி செய்கிறாங்கங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம புழுங்க அரிசி முக்காப்படிங்கிறத ஒரு அரை கிலோ இதை போட்டுடலாம். இது கூட துவரம்பருப்பு ஒரு 100, கடலைப்பருப்பு ஒரு 100, பாசிப்பருப்பு ஒரு 50. இது மூணுத்தையும் சேர்த்து இந்த அரிசியோட ஒரு 3-4 தடவை நல்லா அலசிட்டு அதை என்ன பண்ணணுன்னா ஊற வச்சிடலாம். நீங்கள் காலையில் செய்ய போகிறதா இருந்தால் நைட்டு ஃபுல்லாக ஊறணும். இல்லை நைட்டு செய்கிறதா இருந்தால் ஒரு 5 மணி நேரத்துக்கு முன்னாடி இது எல்லாத்தையும் ஊற வச்சுருங்க. இது கூட ஒரு 12 மிளகாய் இதையும் ஊற வச்சுருங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, கிரைண்டரில் அந்த 12 மிளகாவையும் போட்டு நல்லா அரைச்சிருவோம். அரைச்சிட்டு நம்ம ஊற வச்சுருக்கோம் இல்லையா, புழுங்கரிசி, துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, பாசிப்பருப்பு, இது 4த்தையும் போட்டு அரைச்சிடலாம். இது கூட சோம்பு கொஞ்சமும் உப்பு கொஞ்சமும் சேர்த்து அரைச்சி விடலாம். ரொம்ப மசியாக அரைக்கணும் அப்படின்லாம் கிடையாது, கொஞ்சம் குறைன்னு தான் அரைக்கணும். எப்படின்னா ரவை பதத்துக்கு அரைச்சா போதும். இப்போ இது கூட ஒரு 7-8 வெங்காயம், தேங்காய் அரை மூடி, கருவேப்பிலை கொஞ்சம், இது எல்லாத்தையும் சேர்த்துடலாம். இந்த வெங்காயத்தை ரொம்ப சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. தேங்காயும் துருவி வச்சுக்கலாம். இல்லைன்னா நீங்கள் கீரை பல்லாவும் போடலாம், அதுவுமே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கருவேப்பிலையும் நம்ம சேர்த்துருவோம். சேர்த்துட்டு உங்களுக்கு அந்த காரம் பத்தலைன்னா நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. உப்பு பத்தலைன்னா உப்பும் நீங்கள் இது கூட சால்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இது கூட தண்ணிலாம் ஊற்றணும்னு கிடையாது. இதுதான் பதமே. இந்த மாவு பதத்துக்கு அரைச்சா போதும், தோசை மாவு பதத்துக்கு அரைச்சா போதும். அரிசியுமே நீங்கள் இட்லி அரிசியும் எடுத்துக்கலாம், ரேஷன் அரிசி, எந்த அரிசி வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இது கூட இப்போ நம்ம மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, தோசைக்கல்லில் தோசை மாதிரி தான் ஊற்ற போகிறோம். இதை ரொம்ப மொத்தமாக ஊற்றாமல் கொஞ்சம் மெலிசாவே ஊற்றிக்கோங்க. நல்லா முறுமுறுன்னு ஊற்றினா தான் நல்லாயிருக்கும். இப்போ இதுக்கு ரொம்ப மெயின் என்னன்னு கேட்டால் எண்ணெய் தான். இந்த கேப்லலாம் நம்ம எண்ணெய் ஊற்றி எப்படியும் அது வேகிறதுக்கு ஒரு 3 மினிட்ஸ் ஆகும். நல்லா வேக விட்டுடலாம். 3 மினிட்ஸ்க்கு அப்புறம் அதோட கலர் சேஞ்ச் ஆகும். ஸோ நம்ம திருப்பி போட்டதுக்கு அப்புறமும் ஆயில் நம்ம ஊற்றிக்கணும். நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை இன்னொரு பிளேட்டில் வச்சிடலாம். உங்களுக்கு முருங்கைக்கீரை கிடச்சிச்சின்னா நீங்கள் அதையும் சேர்த்துக்கோங்க. முருங்கைக்கீரை இந்த அடைக்கு இன்னுமே டேஸ்ட்டு நிறையா கொடுக்கும். ரொம்பவே ஈஸியான டிஷ்ஷு, கண்டிப்பாக எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு சைட் டிஷ்க்கு நீங்கள் ஜீனி தொட்டும் சாப்பிட்லாம், இல்லைன்னா தேங்காய் சட்னி வச்சும் சாப்பிட்லாம். அது இன்னுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம 2வது அடை ஊற்றி வச்சுருக்கோம். இதுவும் நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டு சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இது கூட நாங்கள் தேங்காய் சட்னியும் ஜீனி 2த்தையுமே வச்சுருக்கோம். நீங்களும் கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.